ஹாய், இன்றைக்கி நாங்கள் க்ராசரி ஷாப்பிங் போகிறோம். ஸோ அதோட ரேட்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்கான திங்ஸ் தான் வாங்க போகிறோம். இந்தியன் ஸ்டோரில் வாங்க போகிறோம் அண்ட் நார்மல் இந்த வுல்வர்ட்ஸ்லேயும் வாங்க போகிறோம். ஸோ அதோட ரேட் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் ஒரு காய்கறிகள் விலை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தது இல்லைன்னா நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற திங்ஸ் இல்லாமல் வேறு திங்ஸ் என்னென்னலாம் வாங்குறனோ அதோட பேசிக்கான ஐட்டம்ஸோட ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் ஒரு கண்ட்ரிக்கு போகிறவங்களோட எல்லாத்தோட டவுட்டும் அந்த ஊரில் அது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படின்னு தான். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். மைசூர் சாண்டில் சோப்பு, பேராஷூட் எண்ணெய், வாத்திக்கா எண்ணெய், விக்ஸு டப்பா, 50-50 பிஸ்கெட்டு, குட் டே பிஸ்கெட்டு, முறுக்கு, மிக்சர்னு நம்ம இந்தியன் ஸ்டோரில் இந்தியாவில் இருக்கிற இந்தியன் ஸ்டோரில் என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ இங்கே கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லை. புட்டு மேக்கர், இட்லி சட்டி, பெரிய பெரிய பிரியாணி பண்ணுறதுக்கான அண்டா, அது எல்லாமே கிடைக்கும் இங்கே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கவலைப்படாதீங்க, எல்லாமே இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி க்ராசரி ஷாப்பிங் வந்திருக்கேன். ஸோ நான் வாங்குறதோட திங்ஸோட ரேட்டெல்லாம் என்னென்ன அப்படின்னு நான் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன். ரேட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது நார்மல் ரேட்டு தான் ஆஸ்திரேலியன் ரேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மற்ற ப்ராடக்ட் ஆஸ்திரேலியன் ப்ராடக்ட் என்ன ரேட்டோ அதுக்கு ஈக்குவலான ரேட் மாதிரி தான் இருக்கும். இந்தியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால ஜாஸ்தி விலை அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு நார்மலான ரேட்டு தான். நாங்கள் ரொம்ப இந்தியனாக இருக்கிற திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்தியன் ஸ்டோரில் வாங்குவோம். மற்ற இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்குவோம். அண்ட் இந்த காய்கறியும் வந்துட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பிரிஞ்சால், அப்புறம் வெண்டைக்காய், சுரக்காய், அந்த மாதிரி ரொம்ப இந்தியன் வெஜிடபிள்ஸ் மட்டும் இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்குவோம். அண்ட் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாமே இந்தியன் ஸ்டோரில் வாங்குவோம். கருவேப்பிலெல்லாம் நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அது இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கினோம். ஸோ அவ்வளோதான் எங்களோட இந்தியன் ஸ்டோர் ஷாப்பிங். அடுத்து நாங்கள் வுல்வர்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட் போகிறோம். ஆஸ்திரேலியாவோட ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட் இது. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறதோட மீட் வந்துட்டு கேங்க்ரூ மீட். கேங்க்ரூ வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் அனிமல், பட் அதோட மீட்டும் இங்கே விற்கிறாங்க. ஸோ நிறையா கேங்க்ரூ ஒரு காலத்தில் இருந்ததுன்னு அதை மீட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ ரேப்ஸ்ன்னு பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு ஒரு நான் பிரெட் மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது வந்து கார்லிக் ஃப்ளேவர். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு எவ்ரி வீக் அதை வாங்கிக்குவோம். சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு அதை வாங்கிக்குவோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கோட ஷாப்பிங். நாங்கள் பெருசாக எதுவும் வாங்கலை, எல்லாமே இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டனால. ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வீடியோவில் காமிக்காத ஒரே ஒரு விஷயம், இது வந்து கடைசியில் நான் வந்து எடுத்தேன் இந்த ஹாட் பேக். இது வந்து டோபாஸ் பிராண்ட், இது நல்ல பிராண்டா அப்படின்னா எனக்கு தெரியல. இந்த ஹாட் பேக் காஸ்டட் $23.5. ஹாட் பேக் வந்து இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், எல்லா இடத்துலையும் கிடைக்காது மற்ற திங்ஸ் கிடைக்கிற மாதிரி. ஸோ இந்தியன் ஸ்டோர்லேயும் வந்துட்டு ஸ்டாக் இருந்தால் கிடைக்கும், எல்லா டைமும் ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது இருந்ததுனால நான் இப்போ வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஹாட் பேக் வாங்கிட்டு வாங்க, இங்கே கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கோட விலாக். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ வந்துட்டு ஜூன் மந்தில், அது வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த காய்கறிகள்லாம் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ காய்கறிகளில் ரேட்டில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. $1 அந்த மாதிரி தான், ஜாஸ்தி கம்மி அந்த மாதிரி ஆயிருக்கு. தக்காளி வந்துட்டு அப்போ $9.50 இருந்தது, இப்போ $8.50 இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், பெருசாக எதுவும் இல்லை. So that's all for today. I'll catch you in another video. Bye.